யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற இந்த பையன் கீழே கன்னை கொடுத்து அமெரிக்காவுல மாட்டிட்டு இருக்கிற ஜெர்மன் சோல்ஜரை கொலை பண்ண சொல்லி சொல்றாங்க. இந்த பையன் தான் செத்தாலும் பரவாயில்ல அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க அவனை வலுக்கட்டாயமா அவரை கொலை பண்ணவுமே வச்சிடறாங்க. இந்த பையனுக்கு இது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஆனா 2வது உலக போர் அப்பதான் இந்த கதை போயிட்டு இருக்கிறப்போ ஃபியூரின்னு சொல்ற டேங்க்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் இவங்க கூடயுமே ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டிரைவர் தான் இறந்து போனதால இந்த சின்ன பையனை அந்த இடத்துலயுமே உட்கார வச்சிருப்பாங்க. இவன் டைப் ரைட்டரா இருப்பான். இவனுக்கு இந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு டேங்க்ல இவங்க போய்கிட்டு இருக்கிறப்போ இவனோட ஆப்போசிட்ல சில ஜெர்மன் சோல்ஜர் போவாங்க. அதை பார்த்து இவன் யோசிக்கிற நேரம் அவங்க இந்த டேங்க் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண மேற வச்சிடறாங்க. இதனால இவங்களை வழி நடத்திட்டு இருந்த ஒரு டேங்க் எரிஞ்சுமே போயிடுது. ஹீரோக்கு ரொம்பவுமே கோவம் வந்து இந்த பையனை அடிச்சாலும் இந்த பையன் யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இவன் நினைச்சுக்கிட்டுமே இருப்பான். இந்த இடத்த தாண்டி போறப்போ நிறைய ஜெர்மன் சோல்ஜர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட இவங்க டேங்க்ல சண்டை போட்டு அங்க இருக்கிற எனிமி டேங்க் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்பதான் இந்த பையனுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வலுக்கட்டாயமா அவனை கொலை பண்ணவே வச்சிருப்பாரு.